மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறதுங்க மாங்காய் சாப்பாடுங்க. மாங்காய் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. பாசுமதி அரிசி எடுத்து நான் ஒரு 1/2 டம்ளர் அரிசி எடுத்து 1/4 டம்ளர் தண்ணிங்க, 3/4 டம்ளர் தண்ணி வச்சு நான் வேக வச்சு வச்சுருக்கேங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க பாசுமதி அரிசி. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, வேக வச்சு வச்சுருக்கேங்க. வேக வைக்கும்போது நம்ம ஒரு 2 பொட்டு எண்ணெய் விடணுங்க. எண்ணெய் விட்டால் தான் நம்மளுக்கு ஒட்டாமல் இப்படி வருங்க. மாங்காய் செலவி எடுத்து வச்சுருக்கேங்க. பச்சை மிளகா, வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. 1 ஸ்பூன் நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேங்க. கடுகு, சீரகம், வெள்ளுளுந்து பருப்பு, கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. 1 சிட்டிகை மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை தழை, எண்ணெய்ங்க, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் ஒரு 2 ஸ்பூன் இருக்குங்க. ஏன்னா 1/2 டம்ளர் ரைஸ் தான் போட்டிருக்கேங்க. 1/2 டம்ளர் ரைஸ்க்கு நீங்கள் 3/4 டம்ளர் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்குங்க. நல்லா உதிரியாக வருங்க. 2 பொட்டு எண்ணெயை விட்டுட்டு 2 சவுண்டு விட்டு இறக்கிடுங்க. இப்போ கடுகு, சீரகம், கடலப்பருப்பு, வெள்ளுளுந்த பருப்பு எல்லாம் போட்டுக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க, பார்க்கலாம். இப்போ இந்த நிலக்கலையை போட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா பொரியுதுங்க. நிலக்கலை நல்லா வறுபடணுங்க. வறுபட்டால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்த கடலை இருந்தாலும் போட்டுக்கலாங்க. பச்சை கடலைனா கொஞ்சம் நல்லா வறுக்கணுங்க. நம்ம பச்சை மிளகா 1, வரமிளகா 2, கருவேப்பிலை தழை போட்டுட்டு 2 வணக்கலாங்க. அப்படியே இந்த மஞ்சத்தூள் 1 சிட்டிகை மஞ்சள் பொடிங்க போட்டு நல்லா வணக்கணுங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க மாங்காய் சாதம். இப்போ என்ன பண்ணலாங்க, பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை. இங்கே பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் போட்டால் போதும். ஏன்னா 1/2 டம்ளர் ரைஸுக்கு தகுந்தது தான் போடணுங்க. நிறைய போட்டோம்னா அப்புறம் பெருங்காய வாசம் அடிக்குங்க. சீரகம் வந்து குட்டி ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் சீரகங்க. அந்த கடுகு, வெள்ளுளுந்து பருப்பு, கடலப்பருப்பு போட்டோம் இல்லைங்களா, அப்போ சீரகம் 1/4 ஸ்பூன் போட்டால் தான் சூப்பராக நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த மாங்காயை போட்டுக்கலாங்க. மாங்காய் ஒரு குட்டி மாங்காய், நான் கோமாங்காய் இருக்குது இல்லைங்களா, அதை நான் செரவி வச்சுருக்கேங்க. இது நல்லா 2 வணக்கம் இல்லாங்க. மஞ்சத்தூள் அந்த எண்ணெயில் போட்டால் தாங்க அந்த பச்சை வாசமெல்லாம் போகும். இது நல்லா வணக்கிட்டு பார்க்கலாங்க. இப்போ நல்லா மாங்காய் வணங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம சாப்பாடு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு உப்பு போட்டுடலாங்க. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனுங்க. அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. இது நல்லா வணக்கலாங்க. சூப்பராக எம்மியாக நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, நான் கலக்கிட்டு காட்டுறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக மாங்காய் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க.